யூனிட் டிஜிட் ஆஃப் 46 பவர் 31. அதாவது இது ஒன்றாம் இலக்கம் வந்து கேட்குறாங்க. ஒன்றாம் இலக்கணம் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக இருக்குது. இதுதான் வந்து ஒன்றாம் இலக்கம். ஆனால் இதே எத்தனை வாட்டி பவர் 31 இந்த மாதிரி 31 வாட்டி இந்த மாதிரி பெருக்குனா அப்போ வந்து இந்த ஒன்றாம் இலக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் கேள்வி. சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சம்முக்கு போகலாம். இது வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். இது வந்து இது ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு சொல்லுவோமா. புள்ளிக்கு இந்த பக்கம் நான் சொல்லுவேன் 10th 100th. ஓகேவா. இந்த சைடில் வந்து நான் ஒரு புள்ளிக்கு லெஃப்டில் ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், புள்ளிக்கு அப்புறம் 10th 100thன்னு வரும். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு. இந்த சைடு இது 10th 100. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டென்ஸு ப்ளஸில் என்ன இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஹண்ட்ரட்ஸுக்கு அதுக்கப்புறம் என்ன வரும், 1000, 10,000 அப்படியே போயிட்டே இருக்கும் முன்னாடி. இங்கே வந்து யூனிட் பிளேஸ்னால் ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யூனிட் பிளேஸு. ஒன்ஸ் பிளேஸ் தான் யூனிட் பிளேஸ், ஒன்றாம் இலக்கம். புள்ளி இல்லைன்னா இது புள்ளி இல்லைன்னா கடைசியில் இருக்குது தான். ஒரு 95ன்னு வச்சுங்க. இதுதான் வந்து ஒன்றாம் இலக்கம். இந்த வந்து ஒன்றாம் இலக்கத்தில் என்ன நம்பர் வருதோ அதை வச்சு இதை வந்து 3 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. அந்த டைப்பை வச்சு தான் சம் வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் இலக்கத்தில் வர நம்பர் வந்து 0156. இந்த நம்பர் அந்த தான் நான் ஆகுனா அதே தான் வரும் ஒன்றாம் இலக்கத்தில். அதாவது 10 பவர் ஸ்கொயர்னால் நான் வரும் 100 ஆச்சா. அது ஒன்றாம் இலக்கத்தில் என்ன இருக்குது, 0 தான். அதாவது இந்த நம்பர்லாம் வந்தால் ஒன்றாம் இலக்கத்தில் அதே நம்பர் தான் வரும். நம்ம அப்படியே போட்டுடலாம். இதை வந்து டைப் பண்ணேன். 10 கியூப் இது 10 × 10 × 10ன்னு போட்டால் நான் வரும் 1000 வரும் இல்லையா. அப்பயும் வந்து ஒன்றாம் இலக்கத்தில் 0 தான் வரும். அதாவது 40 கூட எடுத்துங்க. 40 பவர் 22ன்னு போட்டாலும் ஒன்றாம் இலக்கத்தில் என்ன தான் வரும், இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரும், கடைசி நம்பர் வந்து 0ல் தான் முடியும். ஓகேவா. இந்த நம்பரில் எது வந்தாலும் அதே தான். அதே மாதிரி 11 ஒன்றாம் இலக்கத்தில் ஏதோ 1 இருந்தால் நான் 11 ஸ்கொயர்னா இது 121. கடைசியில் 1 தான் வரும். இதை இன்னொரு வாட்டி 11 கியூப்னு ஆகும் 1331. அப்பயும் வந்து 1 தான் வரும். 11 மட்டும் இல்லை, ஒன்றாம் இலக்கத்தில் 1 தான். இந்த மாதிரி 21 பவர் ஓகேவா 21 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றாம் இலக்கத்தில் என்ன வரும், கடைசியில் 1 தான் வரும். ஓகேவா. ஒன்றாம் இலக்கத்துக்கு 1 தான் வரும். அதே மாதிரி 5 ஸ்கொயர்னு இது 25 5 தான் வரும் ஒன்றாம் இலக்கத்தில். 5 கியூப் போட்டால் நான் வரும் 125. அப்பயும் 5 தான் வரும். 5 முடிகிற நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி, பவரில் எது போட்டாலும் இந்த மாதிரி 15 கூட வச்சுங்க. பவரில் நீங்கள் என்ன நம்பர் வேணால் போட்டுங்க. 25 29 போட்டாலும் நான் வரும். கடைசியில் யூனிட் டிஜிட்டில் நான் வரும். ஒன்றாம் இலக்கத்தில் 5 தான் வரும். 6 இருந்தாலும் அதே தான். 6 இருந்தால் நான் 6 ஸ்கொயர்னா வரும் 36. 6 கியூப் போட்டால் நான் வரும் 216. கடைசியில் 6 தான் வரும். அதேமாதிரி எந்த நம்பராக இருந்தாலும் சரி 106 கூட வச்சுங்க. பவரில் என்னது, பவரில் எந்த நம்பராக இருந்தாலும் சரி 21 கூட வச்சுங்க. யூனிட் பிளேஸ்னா வரும். கடைசியில் முடிகிற நம்பர் 6 தான் முடியும். இதான் வந்து டைப் 1. இந்த நம்பரில் எது யூனிட் பிளேஸில் வந்தாலும் பவரில் என்ன இருந்தாலும் சரி. ஓகேவா. ஆனால் பவரில் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாகவும் 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா. ஏன்னா 0 எனிதிங் பவர் 0 இது 1 ஆச்சா. அதனால் வந்து பாசிட்டிவ் நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி கடைசியில் என்ன தான் வரும், கடைசியில் வந்து இதே நம்பர் தான் வரும். இந்த நம்பர் கொடுத்து எது பவரில் கொடுத்தாலும் கடைசியில் வந்து இதே நம்பர் தான் வரும். இதான் டைப் 1. டைப் 2 வந்து 4 9 வந்து டைப் 2வில் வரும். 4 9 ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. 4 9 இந்த மாதிரி நான் வச்சுங்க. இது வந்து பவர் ஆட் நம்பர். ஏதோ ஒரு நம்பர் இது முடியும் போது 4ல் முடியுது. பவரில் ஹார்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், யூனிட் பிளேஸ் ஒன்றாம் இலக்கத்தில் வந்து 4 வரும். ஈவனாக இருந்தால் என்ன வரும், 6 வரும். இது ஈஸி தான் ஞாபகம் வச்சு. 4 பவர் 1 இது பவரில் இது ஆடு இருக்கா, அப்போ வந்து என்ன வரும்னா யூனிட் பிளேஸில் 4 தான் வரும். 4 ஸ்கொயர் போடுங்களேன். பவரில் என்ன இருக்குது, ஈவன் நம்பர் இருக்கா, அப்போ என்ன வரும் 4 ஸ்கொயர் பண்ணது 16. ஒன்றாம் இலக்கத்தில் 6 தான் வரும். ஓகேவா. இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஈஸி தான் அது. 4 முடிகிற நம்பர் இல்லையா, நீங்கள் 24 வச்சுங்க. பவரில் வந்து 21 தானே இது வந்து ஆட் நம்பர் ஆச்சு. ஆட் நம்பர் இருந்தால் நான் வரும், யூனிட் பிளேஸில் 4 வரும். இதுவே பவர் 24 இருந்தால் இது ஈவன் நம்பர் ஆச்சா 24ன்றது. அப்போனா ஒரு யூனிட் பிளேஸில் 6 வரும். அதேமாதிரி தான் இப்போ 9க்கு வந்து பார்த்திங்கன்னா 9 பவர் 1 இது ஆடில் இருக்கா, 9 பவர் 1 9. அப்போ ஒன்றாம் இலக்கத்தில் 9 தான் வரும். ஈவன் நம்பர் இருந்தால் நான் ஆகும் 81 ஆச்சா 9 ஸ்கொயரு. ஒன்றாம் இலக்கத்தில் 1 வரும். அப்போனா அர்த்தம் எந்த நம்பராக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்களேன் 29 பவர் 17 இது வந்து ஆட் நம்பர் ஆச்சு. அப்போ ஒன்றாம் இலக்கத்தில் என்ன வரும், 9 தான் வரும். 29 பவர் 17 ஏதோ நம்பர் வரும். கடைசியில் முடியும் போது 9ல் முடியும். அதுக்கு அர்த்தம். இதுவே இப்போ 18 இருந்தால் என்ன அர்த்தம், ஏதோ நம்பர் வரும் முடியும் போது 1ல் முடியும் இல்லையா. ஈவன் நம்பர் தானே இது. ஈவன் நம்பர் இருந்தால் இந்த மாதிரி முடியும். இது வந்து டைப் 2.
அடுத்து வந்து டைப் 3க்கு வந்து இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டைப் 1 டைப் 2ல் வராத நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே எழுதிக்கோங்க. 2378 இந்த நம்பர் இங்கே எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரிமைண்டர், ஓகேவா? ரிமைண்டர் இதெல்லாம் வந்தால் இது வரும். இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுங்க, ஈஸி தான் ஞாபகத்தில் வச்சுட்டு. டைப் 1 டைப் 2ல் வராத நம்பர்லாம் இங்கே எழுதியாச்சா, 2378. அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து 1230 இது வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இங்கே பாருங்கள் 2 பவர் 1 இது 2, அப்புறம் 2 பவர் 2 4, 2 பவர் 3 8. இந்த கடைசி காலம் மட்டும் நான் சொல்கிறேன், ஈஸி தான் ஞாபகம் வச்சு கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள் 3 பவர் 1 இது 3, 3 பவர் 2 9, 3 பவர் 3 27 ஆச்சா. 1ஆம் இலக்கத்துலாம் இருக்குது 7, அப்போ 7 எடுத்து இங்கே போட்டுருங்க. கடைசி காலம் மட்டும் நான் அப்புறம் சொன்னேன் இல்லையா, அதை விட்டுருங்க. அடுத்தது 7, 7 பவர் 1 7, 7 பவர் 2 நான் ஒரு 49 ஆச்சா. யூனிட் பிளேஸில் இருக்குது, 1ஆம் இலக்கத்து மட்டும் எடுத்து இங்கே போட்டுங்க 9. அப்புறம் 7 பவர் 3 வந்து வரும் 343 வருமா. யூனிட் பிளேஸில் 3 இருக்கு இல்லையா, அதை மட்டும் இங்கே போட்டுங்க. அடுத்தது 8, அடுத்தது வந்து 8 பவர் 1 8, 8 பவர் 2 நான் ஒரு 64 ஆச்சா. யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது 4, அதை அங்கே போட்டுங்க. அது வந்து 8 பவர் 3 வந்து என்ன வரும்னா 512 வரும். யூனிட் பிளேஸில் 2 ஆச்சா, 2 எடுத்து போட்டுங்க. இந்த கடைசி காலம் எப்படின்னா ஈஸி தான். இந்த 2வது காலம் இருக்கு இல்லையா, இது கூட நான் ஆட் பண்ணால் 10 வரும் பாருங்களேன். இது கூட 6 ஆட் பண்ணால் 10, அப்போ 6 இங்கே போட்டுருங்க. இது கூட நான் ஆட் பண்ணால் 10 வரும் 1, அப்போ 1 இங்கே போட்டுங்க. இது கூட 1 ஆட் பண்ணால் 10 ஆச்சா, அப்போ 1 இங்கே போட்டுங்க. இது கூட 6 ஆட் பண்ணால் 10, அப்போ 6 இங்கே போட்டுங்க. இதுக்கு கூட நான் ஆட் பண்ணால் 10 வருமோ அந்த நம்பர் இங்கே போட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் 2378 வருதா, அதே தான் இங்கே வரும் 2378 வரும். இது அப்படியே இங்கே தலைக்கே வரும் 2378. டேபுலர் காலம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து யூனிட் பிளேஸில் இந்த நம்பரில் முடிகிற மாதிரி எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 12ன்னு எடுத்துக்கலாமா. 12 பவர் வந்து என்னது, பவர் வந்து சரி 17ன்னு எடுத்துக்கலாம். 17ன்னு எடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா பவரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், ரிமைண்டர் வருது இல்லையா, ரிமைண்டர் மட்டும் நோட் பண்ணி. ரிமைண்டர்னா வரும் 1. ரிமைண்டர் என்னன்னு அது தெரியும் எல்லாருக்கும், நான் சொல்கிறேன் பாருங்கள். 17 ஆச்சா, 4 டேபிள் டிவைட் பண்ணும். 4 டைம் 16 மீதி என்ன இருக்குது 1. இந்த 1 தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? இது தான் எடுத்துக்கணும். ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சு. அப்போ ரிமைண்டர் 1ன்னா என்ன பண்ணணும்னா 12 பவர் 17 சொன்னால் ரிமைண்டர்னது, ரிமைண்டர் வந்து 1, அப்போ 2 ரிமைண்டர் 1. அப்போ வந்து யூனிட் பிளேஸில் என்ன வரும், இந்த ஒரு கிலோ இது தான் வரும், ஓகேவா? இப்படி இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ யூனிட் பிளேஸில் என்ன வரும், ஏதோ ஒரு நம்பர் வரும், கடைசியில் முடியும் போது 2ல் முடியும், அதான் அதுக்கு அர்த்தம். சரி இப்போ பாருங்கள், இப்போ 18 பவர் 22ன்னு வச்சிங்கன்னா இது பவர் 22. இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். அப்போ 8 ரிமைண்டர் வந்து இந்த யூனிட் பிளேஸ் தான் பார்க்கணும், ஓகேவா? ரிமைண்டரு 2, 8 ரிமைண்டரு 2 அப்படியே என்ன வருது. அப்போ யூனிட் பிளேஸில் 4 தான் வரும், ஓகேவா? யூனிட் பிளேஸில் 4 வரும். அதாவது 18 பவர் 22. இது வந்து பெருக்கி என்ன பண்ணணும் ஆகும்னா 18 பவர் 22 பெருக்குனா கடைசியில் முடியும் போது 4ன்னு முடியும். அதான் புரியும்னு நினைக்கிறேன். சரி கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். கடைசியாக இதோ 13 பவர் 12ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4 டேபிள் ஆச்சா நான் வரும், பவரை வந்து 4 டேபிள் அடின்னு சொன்னேன் ஆச்சா. நான் ஒரு ரிமைண்டர் 0, ரிமைண்டர் 0வா. அப்போ 3 யூனிட் பிளேஸில் ரிமைண்டர் 0, அப்போ 3 0. நான் ஒரு யூனிட் பிளேஸில் 1 வரும் இல்லையா, அதுதான் யூனிட் பிளேஸில் 1 வரும். ஓகே, இப்போ நமக்கு குத்துக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா டைப் 1ல் வரும் இல்லையா. ஏன் இங்கே 6 வருது இல்லையா, 6 வருது. இங்கே 6 வந்து என்னது, 6 வந்து டைப் 1 ஆச்சா. அப்போனா வரும் அதே ஆன்சர் தான் வரும். டைப் 1னால அதே ஆன்சர் தான் வரும். அங்கே பாருங்கள் இதுதான், அதான் 46 46ன்னு 31 வாட்டி பிறகுனா என்ன வரும், ஏதோ நம்பர் வரும். முடியும் போது 1ஆம் இலக்கத்தில் யூனிட் பிளேஸில் 6 தான் இருக்கும், இதுதான் ஆன்சரு. அப்புறம் வந்து என்னது, பவர் வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும், ஓகேவா? இப்போ 46 பவர் 0 குத்துனா ஆகும் எனிதிங் பவர் 0 வச்சா. 46 பவர் 0 0, அப்போ 1ஆம் இலக்கத்தில் 0 தான் இருக்கும், ஓகேவா? இதுவே பவர் மைனஸில் இருந்தால் பாருங்களேன். இப்போ 2 பவர் -1ன்னு அர்த்தம் 1/2ன்னு அர்த்தம், ஓகே? அப்போனா வரும் 0.5, அப்போ 1ஆம் இலக்கத்தில் நான் 0 தான் இருக்கும். இப்போ 2 பவர் -2ன்னு அர்த்தம், 2 பவர் மைனஸ்னா 1/2 பவர் 2ன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம் 1/4, அப்போ 0.25ன்னு வரும். 1ஆம் இலக்கத்தில் அப்போ 0 தான் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா 0 இருக்க மாதிரி தான் முன்னாடி, ஓகேவா? அது தெரிஞ்சு வச்சுங்க. பவர் வந்து பாசிட்டிவ் இருந்தால் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷன் குத்தாலும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது 46 பவர் 31 ப்ளஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்களேன். இப்போ 10 பவர் 21 இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ ஆட் பண்ணால் யூனிட் பிளேஸ் 1ஆம் இலக்கத்தில் நான் வரும் கேட்டால் நான்
கேட்கலாம். அப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கேட்டால் நான் போனேன். இதுக்குன்னா ஒரு யூனிட் பிளேஸில் 6 வருமா? இது வந்து 0. ரெண்டுமே டைப் 1 தானே. இப்போ இதுக்கு 0 தான் வரும். ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 6 வரும். இந்த மாதிரி கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுங்க. சரி, ஓகே. இந்த சம்முக்கு இது வந்து டைப் 1 ஆச்சா? அப்போ 6 வந்து இதே தான் வரும் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.